மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டம் மீண்டும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதியை மத்திய அரசு மீண்டும் நிராகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மீண்டும் நிராகரித்திருக்கிறது மத்திய அரசு. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், இதற்கான விளக்கம் என்னவாக தரப்பட்டிருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. மதுரை மற்றும் கோவை ஆகிய மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில தொடர்ந்து மீண்டும் இரண்டாவது முறையாக அந்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரிச்சிருக்கிறாங்க. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பதிலாக விரைவு ரயில் போக்குவரத்து அமைப்புகள், அதாவது BRTS, பஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் என்று சொல்வார்கள், அதனை ஏற்படுத்த மத்திய அரசு தமிழக அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சென்னையை போலவே மதுரை, கோவை உள்ளிட்ட இந்த இரண்டு நகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என கடந்த காலங்களில் திமுக அரசு மத்திய அரசுக்கு விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பித்திருந்தாங்க. இந்த நிலையில அந்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரிச்சிருந்தாங்க. குறிப்பா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில மக்கள் தொகை குறைவாகவே இருப்பதால இங்கு மெட்ரோ ரயில் தேவையில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தாங்க. பின்னர் இந்த இரு நகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என அதற்கான அவசியத்தை விளக்கி கடந்த கால திமுக அரசு மீண்டும் மத்திய அரசுக்கு இந்த திட்டத்திற்கான அந்த விரிவான திட்ட அறிக்கையில சில மாறுதல்களை செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. குறிப்பா மதுரையில மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 11,360 கோடி செலவிலும், கோவையில மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 10,740 கோடி செலவிலும் திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. மதுரையிலிருந்து திருமங்கலம் வரைக்கும், மதுரையில திருமங்கலம் மீது ஒத்தக்கடை வரைக்கும் 31.93 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவதற்கும், அதுல 27 கிலோமீட்டர் மேம்பால பாதையாகவும் 23 மெட்ரோ ரயில் நிலையங்களும் 4.65 கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதையில 3 மெட்ரோ ரயில் நிலையங்களும் அமைப்பதற்கு அந்த திட்டத்துல சில மாறுதல்கள் கொண்டு வரப்பட்டது. அதே போல கோவையில 39 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவினாசி சாலையிலிருந்து கருமத்தப்பட்டி வரையிலும், உக்கடத்திலிருந்து சத்தியமங்கலம் சாலை வலியம்பாளையம் பிரிவு வரையிலும் அந்த மெட்ரோ ரயில் மேம்பால பாதையை அமைப்பதற்கு திட்டம் என்பது மேற்கொள்ளப்படுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 32 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இந்த கோவையில அமைப்பதற்கு விரிவான திட்ட அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. தற்போது அவை அனைத்துமே மத்திய அரசு நிராகரிச்சிருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. மத்திய அரசு மதுரை மற்றும் கோவையில மெட்ரோ ரயில் திட்டத்தால எந்த பயண நேரமும் மிச்சமாகாது எனவும், மீண்டும் இந்த இரு நகரங்கள்ல மக்கள் தொகை குறைவாகவே இருப்பதாகவும் மத்திய அரசு கூறி இந்த திட்டத்தை இரண்டாவது முறையாக மீண்டும் இந்த திட்டத்தை நிராகரிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த இரண்டு நகரங்களுக்கும் மெட்ரோ ரயிலுக்கு பதிலா உயர்மட்ட அல்லது தரைமட்ட விரைவு பேருந்து போக்குவரத்து அமைப்பு BRTS சேவைகளை மேம்படுத்துவது குறித்தும் அதற்கான பணிகளை மேற்கொள்வது குறித்தும் தமிழக அரசுக்கு பரிசீலனையா மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.